எங்க ரோகிணி கிட்ட விஜய் அவன் என்ன ரோகிணி இது இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், நீ வாயை திறக்காம இருக்க, உங்க அப்பாவோட அட்ரஸை சொன்னாதான் உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லப்போனா அவர் உங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்றதான்னு சொல்றாரு, அப்புறம் எதுக்காக அவர்கிட்ட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இது கேட்ட ரோகிணியுமே ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்க முத்துமே இது சரிப்பட்டு வராது, இந்த மேடம்கிட்ட எப்படிலாம் நம்ம பதில் வாங்கணுமோ அப்படிதான் வாங்கி ஆகணும். சரி மனோஜ், இந்த விஷயம் கூட இருக்கட்டு, இதை விட ஒரு பெரிய ஷாக்கான விஷயம் இருக்கு, அந்த விஷயத்த சொன்னா நீ தாங்குவியாடா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே மனோஜுமே இருந்துகிட்டு, டேய் என்னடா இது சம்பந்தமே இல்லாம எதுக்காக ரோகிணி மேல இவ்வளவு பெரிய பழியெல்லாம் சுமத்திக்கிட்டு இருக்க, அப்படி என்ன பழி சுமத்த போற நீ, மறுபடியும் போய் தானே சொல்ல போற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதே நேரத்துல முத்துவுமே, டேய் இங்க பாரு, நான் சொன்ன உடனே அந்த விஷயம் உண்மை அப்படிங்கறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஏன்னா ரோகிணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களும் உண்மை சொல்ல மாட்டேன்றாங்க, நாங்க சொல்ல வந்தாலும் அந்த உண்மையை நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. அதனால இன்னைக்கு அவங்கள பத்தி எல்லா உண்மையும் இன்னைக்கு இங்கேயே பேசி முடிக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்கள பத்தி நான் தனித்தனியெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்துவும் சொல்றாரு. உடனே இதை கேட்டுட்டு இருக்க விஜயாவுமே, டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, ரோகிணியை பத்தி நீ ஒவ்வொரு விஷயம் சொல்ல எனக்கு அப்படியே நெஞ்சல இடி விழுந்த மாதிரி இருக்குடா, இவ ரோகிணி வேற எந்த விஷயத்துக்கும் வாயை திறக்க மாட்டேன்றா, இவ உண்மை சொல்றாளா பொய் சொல்றாளான்னு கூட என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் இங்க முத்துமே ரோகிணியை பார்த்து, ரோகிணி மேடம் நான் உங்களை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரோகிணியுமே இருந்துகிட்டு இங்க மனோஜை பார்த்து, இங்க பாருங்க இந்த மாதிரி முத்து சொல்ற எந்த விஷயத்தையும் நம்பாதீங்க, நான் அப்படி எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன், இவங்க நம்மளோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே நான் செய்யாத தப்பெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி அதுக்குண்டான ஃபேக்கான ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணி என்னை மாட்டி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியுமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க முத்துவுமே, சரி இதுக்கு மேல பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க ரோகிணி மேடம், நீங்க என்கிட்ட நடிக்காதீங்க, நீங்க யார் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு முழுசா தெரியும், அதை விட முக்கியமா நீங்க சிட்டி கிட்ட எதுக்காக பணம் வாங்கியிருக்கீங்க, அதுவும் மனோஜுக்கு தெரியாம தான் வாங்கியிருக்கீங்க, அது எதுக்காக வாங்கினீங்கன்னு முதல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயவுமே, என்னடா சொல்ற, சிட்டியா அந்த ரவுடி பையன் இருக்கானே அவன்யா, அவங்ககிட்ட ரோகிணி பணம் வாங்கினாலா, ரோகிணி அவன்கிட்ட பணம் வாங்கினே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ரோகிணியுமே, இல்ல ஆண்டி நான் அப்படி பண்ணவே கிடையாது, இங்க முத்து என் மேல போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் மனோஜுமே, டேய் இங்க பாரு, ரோகிணி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கா, அந்த பிரச்சனையில இருந்து அவ தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த நிமிஷத்துல அவ பண்ணாத பிரச்சனையை அவன் மேல போட்டு நீ ரோகிணி தப்பானவன் நிரூபிக்க ட்ரை பண்ற, ஆனா இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் முத்துவுமே, சரி என் பேச்சை விட்டுருங்க, இங்க வித்யாவோட பேச்சை நம்புவீங்களா, ஏன்னா அவங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு தான், அவங்க கிட்ட கேட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும், முதல்ல ரோகிணியை வித்யாவுக்கு கால் பண்ண சொல்லுங்க, மற்ற டீட்டெயில நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இது கேட்டவொடனே இங்க விஜயாவுமே, நீ முதல்ல வித்யாவுக்கு கால் பண்ணு, அவ மூலமா நான் கேட்கணும், அவ இல்லைன்னு சொல்லிட்டானா இந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களுமே சொல்றாங்க. அதே நேரத்தில் ரோகிணியுமே வேற வழி இல்லாம பயந்துக்கிட்டு இங்க வித்யாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப வித்யா காலை அட்டன் பண்ண அடுத்த செகண்ட் இங்க முத்துவுமே ரோகிணி கையில இருந்து அந்த போனை வாங்கி டக்குன்னு ஸ்பீக்கர் போட்டுறாங்க, போட்டு இங்க விஜயா கையில கொடுத்துறாங்க. விஜயாவுமே ரொம்ப கோபத்தோட, வித்யா இந்த மாதிரி ரோகிணி சிட்டி கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கா, உனக்கு அதை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இந்த பக்கம் வித்யாவுமே, ஐயோ என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே, நம்மள வர மாட்டி விட்டுருக்காளே அப்படின்னு சொல்லி அவங்களும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜயாவுமே ரொம்ப டென்ஷனோட, சொல்லு வித்யா உனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கா, எவ்வளவு வாங்கியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க வித்யாவுமே இருந்துகிட்டு, அது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது ஆண்டி, ஆனா கடன் வாங்கியிருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இங்க வித்யாவும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இந்த பக்கம் விஜயா காலை கட் பண்ணிட்டு இங்க ரோனியோட கணத்துல பல்லாருன்னு ஒரு அறைய விட்டுட்டு ரொம்பவுமே கோபத்தோட, அந்த மாதிரி வட்டிக்கார பையன்ட்ட போய் நீ வட்டிக்கு வாங்கி வச்சிருக்க, எவ்வளவு வாங்கி வச்சிருக்கேன்னு தெரியுமா, எவ்வளவு வாங்கி வச்சிருக்க முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோகிணியுமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்கிற முத்துவுமே, இங்க பாருங்க அவங்க லட்சமா வாங்கியிருக்காங்கன்னு மட்டும் தெரியும், ஆனா எவ்வளவு வாங்கியிருக்காங்கிறது ரோகிணி தான் தெரியும், ஏன்னா ரோகிணி தனியா டீல் பண்ணாங்க. இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, முத்துவோட தம்பி சத்யா ஆல்ரெடி சிட்டி கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தான், அப்போ அவன் அங்க வேலை செய்யற நேரத்தெல்லாம் இங்க ரோகிணி போய் அடிக்கடிமா லட்சமா காசு வாங்கியிருக்காங்க, அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் அவன் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னான். இந்த விஷயம் இப்பதான் எனக்கு தெரியும், இதை விட இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை இன்னைக்கு ஓப்பன் பண்ணிடுறேன், என்னப்பா சொல்லிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணாமலையும், டேய் வேணாண்டா, டேய் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க விஜயாவுமே, இங்க பாரு முத்து, இங்க ரோகிணியை பத்தி என்ன உண்மை இருந்தாலும் என்கிட்ட நீ இப்பயே சொல்றேன், ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு நம்ம முடிவு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இதை பார்த்த முத்துவுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, அப்பா இன்னைக்கு அம்மா செம்மையான மூட்ல இருக்காங்க, சொல்ல போனா இன்னைக்கு ரோகிணி பத்தி எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடணும், அதுக்கப்புறம் ரோகிணியா அப்புறம் அம்மாவா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்கம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ரோகிணிக்காக பத்திரத்தெல்லாம் திருடி மாட்டிக்கிட்டீங்க, ஞாபகம் இருக்கா, இந்த மாதிரி ஒரு பியூட்டி பார்லர் கூட வச்சு கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இருக்கு, இப்ப கூட பேரெல்லாம் சேஞ்ச் பண்ணமே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அந்த பியூட்டி பார்லர் இப்ப ரோகிணி இது கிடையாது, ரோகிணி அந்த பேரை மட்டும் மாத்தல, அந்த பியூட்டி பார்லரே வித்துட்டாங்க, இப்ப அந்த பியூட்டி பார்லர்ல ரோகிணி வேலை மட்டும் தான் செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் விஜயாக்கு தூக்கி வாரி போடுது, என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இங்க ரோகிணியை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயமும் பயங்கரமான பொய்யா இருக்கு. இந்த பக்கம் ரோகிணி அவங்க பார்த்துட்டு, என்ன ரோகிணி இதெல்லாம், இந்த விஷயத்தெல்லாம் நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா, இந்த மாதிரி அந்த பார்லரை விற்கிறதுக்கு உனக்கு என்ன அவசியம் வந்துச்சு, எதுக்காக நீ பார்லரை வித்த அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரோகிணியை போட்டு சும்மா உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காங்க. இங்க ரோகிணியுமே, ஐயோ போச்சுரா, இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது, டோட்டலா இந்த முத்து நம்மளை முடிச்சு விட்டானேன்னு சொல்லி பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மனோஜுமே, ஏன் ரோகிணி இந்த மாதிரி இந்த பார்லருக்கு பணம் தேவைன்ட்டு என்கிட்ட அப்போ 50,000 1 லட்சம் நீ என்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு இருந்த, அந்த பணத்தை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் எல்லாருமே ரோகிணியை சுத்தினதுக்கு அப்புறம் எங்க ரோகிணியுமே என்ன பண்ண போறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜுமே ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு. அதே
நேரம் விஜயாவுமே வாய் பேச முடியாம அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க.